السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று அல்லாஹுடைய இரண்டு பெயர்களுடைய அர்த்தத்தையும் அதற்கு நம்முடைய அறிஞர்கள் கூறுகின்ற விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு கல்வி சபை, இது ஒரு பயான் நிகழ்ச்சியோ ஒரு உரையோ அல்ல, இது ஒரு கல்வி அமர்வு. அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் அல்லாஹுவை பற்றி கேட்பதற்காக மட்டும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வை கண்ணியமான அமர்வாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கேட்பது முதற்கொண்டு அதை குறிப்பெடுப்பது முதற்கொண்டு அனைத்திலும் அல்லாஹுவை பயந்து கண்ணியத்தோடு இருக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹுடைய இரண்டு பெயர்கள் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்ட சில இடங்களில் குறிப்பிடுகின்றான். ஒன்று அஷாக்கிர், இன்னொன்று அஷ்ஷகூர். ஷாக்கிர், அஷ்ஷகூர், இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்களாக பண்புகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஷ்ஷகூர் என்ற அவனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் 4 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 4 இடங்களில் மட்டும் அஷ்ஷகூர் என்ற அவனுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். முதலாவது வசனம் சூரா ஃபாத்திர் 30வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கூலிகளை முழுமையாக அவர்களுக்கு கொடுப்பான். வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கூலிகளை சிறப்புகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இன்னஹு, ஏன், நிச்சயமாக அவன், கஃபூர், பாவங்களை மன்னிப்பவன், ஷகூர், நன்றி புரிபவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திர் அதே சூராவுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன் யார்? அஸ்ஹப அன்னல் ஹஸன், எம்மிலிருந்து கவலைகளை அல்லாஹ் நீக்கிவிட்டான். இன்ன ரப்பனா, நிச்சயமாக எங்களுடைய இறைவன், லகஃபூர், பாவங்களை மன்னிப்பவன், ஷகூர், நன்றி புரிபவன். 3வது வசனம் சூரத்து ஷூரா 23வது வசனம். சூரத்து ஷூராவுடைய 23வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமை யக்தரிஃப் ஹஸனதன் நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னன் இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர். யார் நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை மேலும் அதிகப்படுத்துவான், நலவுகளை மேலும் அதிகமாக்குவான். ஏன்? இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், கஃபூர், பாவங்களை மன்னிப்பவன், ஷகூர், நன்றி புரிபவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது இடத்திலே கூறுகிறான், சூரத்து தகாபுன் 17வது வசனம், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஇஃபுஹு லக்கும் வயக்ஃபிர் லக்கும் வல்லாஹு ஷகூருன் ஹலீம். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்களோ, சதகா செய்வார்களோ, யுதாஇஃபுஹு லக்கும், அல்லாஹ் அதை பன்மடங்காக்குவான் அவர்களுக்காக. வயக்ஃபிர் லக்கும், மேலும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ், ஷகூர், பாவங்களை மன்னிப்பவன், ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷகூர், இந்த 4 குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அஷாக்கிர் என்று அல்லாஹுடைய அதே அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு பெயர் குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
وَمَنْ تَطَوَّعَ خَيْرًا فَإِنَّ اللَّهَ شَاكِرٌ عَلِيمٌ. யார் தாமாக முன்வந்து உபரியான காரியங்களை செய்கிறார்களோ, நலவை உபரியாக செய்கிறார்களோ, فَإِنَّ اللَّهَ நிச்சயமாக அல்லாஹ் ஷாக்கிர் நன்றி புரிபவன், அலீம் அறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். அடுத்து சூரத்து நிசாவுடைய அஷாக்கிர் இரண்டாவது இடம். சூரத்து நிசாவுடைய 147வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை செய்வான்? நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தினால், அவனை ஈமான் கொண்டால். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனைகளை கொண்டு உங்களை அல்லாஹ் சோதிக்கப் போகிறான்? வகான் அல்லாஹ் நிச்சயமாக இருக்கிறான், ஷாக்கிர் நன்றி புரிபவனாக, அலீமன் அறிந்தவனாகவும். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர் இந்த இரண்டும் அஷ்ஷுக்குர் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையிலிருந்து பிறந்தது. அஷ்ஷுக்குர் என்றால் நன்றி புரிதல், நன்றி செய்தல், உபகரணம் செய்தல் என்று நாம் தமிழிலே சொல்லலாம். அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன? அல்லாஹ் ஏன் அஷ்ஷகூர் என்பதை பொதுவாக எல்லா இடத்திலும் பயன்படுத்தாமல் ஒரே அர்த்தம் தரக்கூடிய இரண்டு பெயர்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர். அல்லாஹுடைய சிஃபத்தில், அல்லாஹுடைய தன்மைகளில் இரண்டு தன்மைகள் உண்டு. அர் ரஹ்மான் அர் ரஹீமுடைய அந்த விளக்க உரை வகுப்பிலும் நாம் பார்த்தோம். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய உள்ளமை, அவனை சார்ந்த பண்பு அது. அர் ரஹீம் என்பது அவன் ரஹ்மத்தை செய்யும் போது அவன் அர் ரஹீமாக மாறுகிறான் என்று. அதுபோல்தான், அதே அர்த்தம்தான் அஷ்ஷாக்கிர் சிஃபத்து தாத்தியா. அல்லாஹுடைய உள்ளமையை, அவனுடைய தன்மையை சொல்லக்கூடிய சொல்லது அஷ்ஷாக்கிர். இந்த அல்லாஹுடைய உள்ளமைகள் நிரந்தரமாக அவனிடத்தில் எப்போதும் இருக்கும். அது ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இருக்காது, அது உருவானது என்றெல்லாம் கிடையாது. அவனுக்கு தொடக்கமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. அது போன்று அவனுடைய தன்மைகளுக்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது உதாரணமாக பேச்சு. அல்லாஹ் பேசுவான், அந்த பேச்சுடைய தன்மை அவனுக்கு எப்போதும் உண்டு. அல்லாஹ் கேட்பான் எல்லா நேரங்களிலும் எப்போதும். சிஃபத்து தாத்தியா இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய உள்ளமைகள். அஷ்ஷாக்கிர் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை, அல்லாஹ்வோடு இணைந்த தன்மை, அது அல்லாஹ்வுடைய உள்ளமைகளில் ஒன்று. அஷ்ஷகூர் நன்றி செய்வான் எப்போது அவன் நாடுகிறானோ அப்போது. அவன் எப்போது அந்த நன்றியை செய்ய வேண்டும் என்று நாடுகின்றானோ, அல்லது யாருக்கு அவன் செய்ய வேண்டும் என்று எப்போது நாடுகின்றானோ அப்போது செய்வான். எப்போது தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாடுகிறானோ அப்போது தடுத்துக் கொள்வான். அவன் அஷ்ஷகூர். அஷ்ஷாக்கிர் அவனுடைய உள்ளமை, அஷ்ஷகூர் அவன் செயல்படும் போது அஷ்ஷகூர் நன்றி புரிபவனாக அல்லாஹ் இருக்கிறான். இந்த மேலே உள்ள வசனங்கள் எமக்கு உணர்த்துவது, குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகள் பல இடங்களில் பல வசனங்களில் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த 4 வசனங்களை அறிஞர்கள் ஆய்வு செய்யும் போது, அதற்கு பிறகு ஷாக்கிர் 2 வசனங்கள், இந்த 6 வசனங்களையும் ஆய்வு செய்யும் போது ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர் என்ற தன்மைகளை எந்த தன்மையோடு அல்லாஹ் இணைத்து முடிக்கிறான்? குர்ஆனிலே ஒரு வசனம் துவங்கும், அந்த வசனத்துடைய முடிவு பெரும்பான்மையாக அல்லாஹுடைய தன்மைகளை, அல்லாஹுடைய உள்ளமைகளை கொண்டு முடியும். அல்லாஹ் அந்த வசனத்தை தொடங்கியதற்கும் அந்த கடைசியாக முடிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபத்திற்கும் சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் அந்த வசனங்களை ஆக்குவதில்லை. அதுபோல் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த தன்மைகளிலும் சம்பந்தம் உண்டு. பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லுகிறான், லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபضலிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். கஃபூருன் ஷகூர். அல்லாஹ் ஷகூர் என்று பயன்படுத்தக்கூடிய 4 இடங்களிலும் இன்னஹு கஃபூருன் ஷகூர், கஃபூரன் ஷகூரா என்று அல்லாஹ் கஃபூர் என்ற அவனுடைய இன்னொரு பண்பையும் ஷகூர் என்ற பண்பையும் அல்லாஹ் இணைத்து சொல்கிறான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அஷ்ஷகூர் அல் கஃபூர் என்ற தன்மைகளை இணைத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு குறைவாக ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ஷாக்கிர், அல்லாஹ் ஷகூர் நன்றி செலுத்துவான் முழுமையாக.
அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனுடைய அருட்கொடையில் குறைவாக அவன் நன்றி செலுத்தி அதற்கு மாற்றமாக எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான் என்பதற்காகத்தான் அஷ்ஷகூர் அல் கஃபூர் என்ற இரண்டு தன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். மேலும் அல் ஷக்கூர் ஹலீம் என்று ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷக்கூர் என்ற தன்மையை ஹலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இணைத்து சொல்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவான். எப்படி? அதிகமான நன்மைகளை கொடுப்பதன் மூலமாக. குறைவாக அமல் செய்வான், அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்காக ஆக்கி காட்டுவான். அதுபோல ஹலீம் என்றால் சகிப்புத்தன்மை உடையவன், குறிப்பாக பாவங்களுக்கு உடனடியாக தண்டனையை வழங்காதவன். அவன் தவணை கொடுப்பான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை அளிப்பான். அவகாசத்தை அளித்து பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாறவில்லை என்றால் தண்டனைகளை கொடுப்பான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களை அதிகமான நன்றியாக அவர்களுக்கு கூலிகளை அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதிகமாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீண்டும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவகாசத்தை அளிப்பான். நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹுடைய அருட்கொடை ஏராளம், அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது. நமக்கு தெரிந்தது நாம் பார்க்கின்றவை தான். நாம் பார்க்காத, நாம் அறியாத எத்தனையோ அல்லாஹுடைய அருட்கொடைகள் உண்டு. அவை எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தி விட்டோமா? கிடையாது, யாராலும் முடியாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இஸ்லாம், இந்த தீன், அல்லாஹ் அதில் எமக்கு பிறக்க வைத்தது ஒரு தாய் தந்தைக்கு முஸ்லிமான மகனாக. இதற்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுஜூதில் இருந்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஹிதாயத்திற்கு இன்னும் எவ்வளவு அருட்கொடைகள்! இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி முடித்து விட்டோமா? அல்லாஹ் அல் கஃபூர், அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ஷக்கூர், நாம் குறைவாக நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நலவுகளை அளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அஷாக்கிர் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு இடங்களில் அலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். ஏன்? அல்லாஹு அலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், யாருக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும், யாருக்கு அவன் நன்றி செலுத்துவதிலிருந்து விலகிக் கொள்வான் என்று அவன் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். உங்களை ஏன் அல்லாஹ் வேதனை செய்ய போகிறான்? நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால், நீங்கள் அவனை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் ஏன் உங்களுக்கு வேதனை அளிக்கப் போகிறான்? வகான் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், ஷாக்கிர் அலீம், அறிந்தவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாரை வேதனை செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாருக்கு நன்றி உள்ளவனாக, நன்றியோடு அவன் செயல்பட வேண்டும் என்று, நன்றி புரிபவனாக இருக்க வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அறிஞர்களுடைய விளக்கத்தை பார்ப்போம். அஷ்ஷாக்கிர், அஷ்ஷகூர், நன்றி புரிதல் என்ற தன்மை அல்லாஹோடு இணைந்தால் என்ன அர்த்தத்தை எது கொடுக்கிறது? அவன் யார்? அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர். அவன் குறைவாக ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் அவனை பொருந்திக் கொள்வான். அதற்கு பகரமாக அல்லாஹ் மகத்தான கூலிகளை, எண்ணிலடங்காத கூலிகளை அந்த குறைவான செயலுக்கு அவன் கொடுப்பான். மேலும் அதிகமான அருட்கொடைகளை அவன் கொடுத்தாலும் அந்த அதிகமான அருட்கொடைகளுக்கு குறைவாக அவன் நன்றி செலுத்தினாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன்தான் அஷ்ஷாக்கிர் அஷ்ஷகூர். சுப்ஹானல்லாஹ். மேலும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர் அவன் யார்? அவனுக்கு செய்யப்படுகின்ற எந்த ஒரு சிறிய செயலும் பெரிய ஒரு செயலும் வீணாகாது, வீணாக விடமாட்டான். அவன் செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலிகளை பல மடங்காக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தே தீருவான். குறைவாக அவன் அமல் செய்தாலும், அந்த அமலை செய்தாலும், குறைவான செயலாக அது இருந்தாலும் அதிகமான நன்மைகளையும் அதிகமான அபிவிருத்திகளையும் அதிகமான அருட்கொடைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அவன்தான் அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர் என்று அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனை அஷ்ஷகூர் என்று பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகரிப்பை கூறிக்கொண்டே வருகிறான். லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அவர்கள் செய்த கூலியை முழுமையாக கொடுப்பான்.
வயஸீதஹும், மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவான் அவனுடைய சிறப்புகளை என்று. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமன் யக்தரிஃப் ஹஸனதன் நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னன், யார் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தி தருவான் என்று. அதிகரிப்பு, அதிகப்படுத்தி தருதல், இன்னும் பன்மடங்காக பெருக்கி தருதல் என்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது அவன ஷாக்கிர், அவன ஷக்கூர் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பண்புகளை கூறுவதுடைய ஒட்டுமொத்த விளக்கம் குறைவாக செய்யப்படக்கூடிய அமலுக்கும் குறைவான அமலுக்கும் அவனுடைய கூலி எண்ணில் அடங்காதது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன். குறைவாக அவன் அமல் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியாக நன்றி புரிவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் சொல்கிறேன், குறைவாக அமலை செய்தாலும் அல்லாஹ் எண்ணிலடங்காத கூலிகளை கொடுப்பான். அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் மன்னித்து விடுவான். கஃபூரன் ஷக்கூரா, இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸுடைய உதாரணங்களை பாருங்கள். அந்த அமல்கள் நம்முடைய பார்வைக்கு குறைவானது தான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கூலி மகத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு முறை, உங்களில் ஒருவர் குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய சிறிய சூரா, இந்த சூராவை ஓதினால் அவர் முழுமையான குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கெடுக்கிறான். அந்த 3இல் ஒரு பகுதி குர்ஆனுடைய சூராவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் ஷக்கூர். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது. ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில், ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூராவை ஓதியும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதியே முடிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவரிடத்தில் கேட்குமாறு சொன்னார்கள், ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று. சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார். ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மைகளை படிக்கிறோம், அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம், ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள், இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது. நான் அதை ஓதி முடிக்க வேண்டும், அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காஅத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று. மேலும் சொன்னார்கள், அவர் அந்த சூராவை நேசித்த, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது, அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று. சுப்ஹானல்லாஹ். அதுஹலகல் ஜன்னah, அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்துல் இக்லாஸ் சிறிய சூராதான், அதனுடைய மகத்துவம் அதை நேசித்ததால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஷக்கூர் அவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரக்அத்தானி ஃபில் ஃபஜ்ர், ரக்அத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரக்அத், யானி சுன்னாவுடைய ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னா, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த ஹதீஸை பலர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஃபஜ்ருடைய 2 ரக்அத்துடைய முன் சுன்னா இந்த உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது. அல்லாஹு அக்பர். ஒரு முஃமின் அதை அறிந்து கொள்வான். ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது ஃபஜ்ருடைய 2 ரக்அத்தை அவன் தொழுவது. அவன் எப்போது பார்ப்பான்? அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான். அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை. அஷ்ஷக்கூர் அவன். குறைவான அமல்தான், அதனுடைய கூலி பன்மடங்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மேலும் சொன்னார்கள், யார் ஒருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார். யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை பெறுவார். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத், ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது. யார் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்துடைய நன்மை கிடைக்கிறது. இரண்டு கீராத்துடைய நன்மை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே? இந்த உஹுது மலையளவு மகத்தானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். வந்து சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு 700 கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு தருவான் என்று. அல்லாஹு அக்பர். அதனுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்வது என்ன? அவர்கள் செய்வது சிறிய அமல்தான், ஆனால் அதனுடைய கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பவை மகத்தானது. ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான்? அவன் அஷ்ஷாக்கிர், அவன் அஷ்ஷகூர். அல்லாஹு அக்பர். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி, எந்த ஒரு சிறிய அருட்கொடையையும் சரி, எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள். அதை ஒரு இழிவாக, சிறியது தானே, இதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்று பார்த்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு நன்மையையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி, சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், அல்லாஹு அக்பர், என்ன ஒரு தீனில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள். உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள். இதை புன்சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக, நரக வேதனையில் இருந்து விடுதலை அளிப்பானாக. இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் யஜித், அது கிடைக்கவில்லை என்றால் ஃபபிக்கலிமத்தின் தய்யிபா, அல்லாஹு அக்பர், அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான். ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதை கொண்டு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான். அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது. எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன். அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால், அல்லாவிற்காக செய்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக நன்றி புரிவான். அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு, அதை அளக்க முடியுமா? எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான், எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது. அது நீளமானது. அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார். அது ஒரு அமலில் இருந்தாலும் சரி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு முறை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார்கள். அவர் சொன்னார், தகப்பலல்லாஹு மின்க, அல்லாஹ் உங்களுடைய இந்த செயலை அங்கீகரிப்பானாக என்று. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை, நான் கொடுத்த ஒரு திர்ஹமுடைய அளவுள்ள சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நான் அறிந்து விட்டால் நான் மரணத்தை நாடுகிறேன் என்று. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களிடம் இருந்துதான் செயல்களை அங்கீகரிப்பான் என்று. தக்குவா உடையவர்கள் செய்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று. அந்த ஒரு செயலை அல்லாஹ் அங்கீகரித்தாலும் சரி, என்னிடத்திலிருந்து ஒரு திக்ரை, சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு திக்ரை, என்னிடத்திலிருந்து 2 ரக்அத்துடைய தொழுகையை, என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை
என்னிடத்திலிருந்து ஒரு சதக்காவை, ₹1 சதக்காவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று அறிந்தால் மரணத்திற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார். அல்லாஹு அக்பர். அதுபோல்தான் பாவங்களும். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. கடுகளவு நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் அவ்விடத்திலே அவன் பார்ப்பான் பல மடங்கு கூலியாக. பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பாவங்களை மட்டும் அவன் பார்ப்பான். ஆனால் அந்த பாவம் கூட சொர்க்கத்திலிருந்து அவனை தடுத்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷ்ஷக்கூர், இதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்திருப்போம். அஷ்ஷக்கூர் அஷ்ஷாக்கிர், குறைவான அமலுக்கும் அதிகமான நன்றி புரிபவன் அவன். அல்லாஹு அக்பர். அதிகமான அருட்கொடைகளை அவன் கொடுத்திருந்தாலும் குறைவாக நன்றி செலுத்தினால் போதும் அவன் அதை ஏற்றுக்கொள்வான். அவன் அஷ்ஷாக்கிர் அஷ்ஷக்கூர். எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எப்போது அல்லாஹுவை நாம் இந்த தன்மை உடையவனாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் அதற்கு சில நிபந்தனைகளை குர்ஆன் ஹதீஸில் வழி நடத்துகிறான். என்னை நீங்கள் அஷ்ஷக்கூராக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தன்மைகளோடு என்னை நெருங்குங்கள், என்னை அஷ்ஷக்கூராக பெற்றுக்கொள்வீர்கள். என்னை அஷ்ஷக்கூராக நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள், இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும். சுப்ஹானல்லாஹ். எப்போது ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருந்தால், முதலாவது அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளதாக இருத்தல் இஸ்லாமிய மார்க்கத்துடைய செயல்களிலேயே மிக மேன்மையான செயல். யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், யாருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், யாரை அல்லாஹ் பாதுகாப்பான், யாருக்கு அல்லாஹ் துணை இருப்பான், யார் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபுர் அஷ்ஷுக்குர், பொறுமை, நன்றியோடு இருத்தல், இந்த இரண்டு உயர்வான ஈமானுடைய செயல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இணைத்து சொல்கிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிக்குல்லி ஸப்பாரின் ஷக்கூர். அத்தாட்சிகள் இருக்கிறது அவர்களுக்கு, பொறுமை உள்ளவர்களுக்கு, நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு என்று. அல்லாஹு அக்பர். இந்த இரண்டும் ஈமானுடைய அம்சங்கள், உயர்வான அம்சங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமாக ரசூலுல்லாஹுடைய பெயரை சொல்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது, அவனுடைய எல்லா காரியங்களும் நலவாகவே அமைகிறது, அது முஃமினை தவிர வேறு யாருக்கும் அமைந்து விடாது. ஏன்? அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சி ஏற்பட்டால் ஷக்கர், அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு அது நலவாக மாறிவிடுகிறது. என்ன நலவாக மாறும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி திருப்பி கொடுப்பான். வைன சாபத்துஹு தர்ரா சபர், யாருக்காவது சோதனை ஏற்பட்டால், சிரமம் ஏற்பட்டால் சபர், அவர் பொறுமை காக்கிறார், ஃபகான கைரல் லஹு, அது அவருக்கு நலவாகி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஃமினுடைய சிஃபத்தை, சொர்க்கவாதியாக ஆகக்கூடிய ஒரு முஃமினுடைய சிஃபத்தை கூறும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி ஏற்பட்டால், நலவு ஏற்பட்டால் நன்றி செலுத்துவான் என்ற தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஷைத்தான் அவன் அறிவான், அவன் அறிந்திருக்கிறான் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடக்கக்கூடியவர்களுடைய மகத்துவத்தை. அதனால்தான் அல்லாஹ்விடமிருந்து ஒரு மனிதனை பிரிக்க வேண்டுமென்றால், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்க வேண்டுமென்றால் அவனை நன்றி இல்லாதவனாக மாற்றினால் போதும் என்பதை ஷைத்தான் அறிந்திருந்தான். ஆதமிற்கு சுஜூத் செய் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட போது விலகியவன் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டு சொன்னான், யா அல்லாஹ்,